ஃபங்க்ஷனுக்கு வரவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக இந்த பேக் ஃபுல்லாக ரிட்டன் கிஃப்ட் வாங்கியிருக்கேன். சின்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே நம்மளால் என்ன முடியுதோ அதை கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான். எப்படி இருக்குது பாருங்கள். ஃபங்க்ஷனுக்கு வரவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக இந்த பேக் ஃபுல்லாக ரிட்டன் கிஃப்ட் வாங்கியிருக்கேன். என்னென்னு பார்க்கலாங்களா? அதை அப்படி மொத்தமாக கட்டிட மாட்டேன், ஒவ்வொன்றா தான் கட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா வரவங்களுக்கு நம்ம டிஃபன் பாக்ஸ் பதிலாக கொடுப்போம்ல அது. அடுத்தது வந்து இது பார்த்துக்கோங்க, மஞ்சள் குங்குமம் கொடுப்போம்ல கொடுக்கறதுக்காக வேண்டி இது. இதை எடுத்து ரெண்டு இது இருக்குது, இதில் ஓப்பன் பண்ணி ஒன்றில் மஞ்சளும் ஒன்றில் குங்குமமும் போட்டுடலாம். ஒன்றில் குங்குமம் போட்டாச்சு, ஒன்றில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். க்ளோஸ் பண்ணிடலாம். இது செகண்டரி. மஞ்சள் குங்குமம் ஒரு செட்டு ஒன்று, அடுத்தது இன்னொன்று விஷயம், ஃபைவ் பேங்கிள்ஸ். வேறு வேறு கலரில் இருக்கா? இருக்கட்டும். ஒரு 5 பேங்கிள்ஸ். அப்புறம் ஒன்றே ஒன்று மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேனே. எல்லாத்துக்குமே ஒவ்வொரு சோப்பு. நம்ம யூஸ்வலாக கொடுப்போம்ல அதே தான், பெரிய குவான்டிட்டியோட கொடுப்போம்ல அதே சோப்பு தான். ரிட்டன் கிஃப்ட்டுக்கு யாராவது சோப்பு கொடுப்பாங்களான்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்ம ப்ராடக்ட் நம்மளே கொடுக்கலன்னா என்னங்க பண்ணுறது? அடுத்தது இதெல்லாம் சேர்த்து போடுறதுக்கு இந்த பவுச் 1 2 மஞ்சள் குங்குமத்தோட 3 பேங்கிள் 4. அப்புறம் இதில் நாளைக்கு பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கு மட்டும் வச்சு உள்ளே க்ளோஸ் பண்ணிக்கலாம். வெத்தலை பாக்கும் ஒரு பழமும். எப்படி இருக்குது ரிட்டன் கிஃப்ட்டு? நல்லா இருக்கா? இந்த மாதிரி இப்போ எல்லாமே பேக் பண்ணிடலாம். எல்லாமே பேக் பண்ணியாச்சு. திருப்பியும் இன்னொரு டைம் காட்டிடுறேன் என்னென்ன இருக்கணும்ல. இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் ஒன்று, டின் இது. அப்புறம் ஒரு 5 பேங்கிள்ஸு, அப்புறம் மஞ்சள் குங்குமம் போட்டு இந்த ஒரு பூரண கும்பம் ஒன்று, அப்புறம் இதில் நம்மளோட சோப் ஒன்று. அப்புறம் நாளைக்கு வந்து இதில் வந்து நம்ம வெத்தலை பாக்கு மட்டும் ஆட் பண்ணிடுவோம். ஏன்னா இன்றைக்கி போட்டால் காஞ்சிரும்ல, அதனால் நாளைக்கு அதை மட்டும் ஆட் பண்ணிடுவோம். அப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு பவுச்சுக்குள்ளே போட்டாச்சு. ஓகே, இது பண்ணுவோம்.
மாப்பிள்ளை. மாப்பிள்ளையை கவர் பண்ணுப்பா. ரேடோ யாரோ தூக்கிட்டு வந்தோம். ரேடோ கீழே இருக்கோம். வேணாம் சரணிக்காக்கா எங்க அம்மா வெயிட்டுமா அது நல்லா வெயிட். ஷப்பா பாத்து சாமி நீங்க என்னடா கைக்கெல்லாம் வேண்டாமா? கைக்கெல்லாம் வேண்டாம். சொல்லுப்பா. சரி மாடி ஒன்று போட்டு வந்து சரிப்பா போட்டு சும்மா பொட்டு மட்டும் வச்சா போதும். ஆமா ஏன்னா இப்ப அந்த ஹேர் ஸ்டைல் அம்மா தான் அச்சனை வைப்பாங்க நலங்கு. இது ஒரு மினி கல்யாணம் மாதிரி அப்படிதான் பண்ணுவாங்க. நல்லா பெருசா நாமம் போட்டுட்டு கழட்டுறாங்களா தெரியல. கழட்டுறீங்களா கதை எடுத்துடணுமா அப்போ? இல்லக்கா இவர் போட்டதுதான். அங்க நான் ஒண்ணுமே பண்ணலையே. அது ஃபர்ஸ்ட் முடிச்சு ஒரு மாதிரி அப்படிதான் இருக்கு. இல்ல அது இது பண்ணியாச்சு. இந்த சாமி கிட்ட போட்டு அதுதான் அது வந்து இதுதான் போட்டா. நான் போட்டேனா? பாவமே நான் அப்படிதான் போட்டு கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். பண்ணக்கூடாது கட் பண்ணணும் கூடாதா? கட் பண்ண கூடாதா கேக்குறேன். கட் பண்ண கூடாதா? கட் பண்ண கூடாதுன்னு எடுக்க முடிய மாட்டேங்குது. பாருங்க போடாத பிள்ளை மேலாம் இங்க பலி வந்துட்டு இருக்கு. எண்ணிக்கை இருக்கா? இருக்குள்ள இருக்கு. బయట
தூக்கி காட்டணுமா? தூக்கி காட்டணுமாக்கா? இது நான் தான் கட்டணுமா? யார் கட்டணும்? ஏன் கட்டணும்? அவங்க கொடுப்பாங்க அப்படியே. வச்சுட்டேன். சந்தோஷமா இருங்க, சண்டை இல்லாம இருங்க, நிம்மதியா இருங்க. நாங்க 2 பேரும் சண்டை இல்லாம இருப்போம். எங்களுக்கு யார் சண்டை ஒண்ணு பிரயோகப்பட்டு பாத்தியா அவங்க ரெண்டு பேரும் சண்டை இல்லாம இருப்பாங்களா? நாங்க மகிழா ஓகே, ரெண்டும் ஒரே டைம் வச்சாச்சு. பாருங்களேன். இந்த குங்குமம் எப்படின்னு தெரியல. இல்லக்கா, நான் தான் வாங்கிட்டு வர சொன்னேன் நாட்டு மருந்து கடையில இருந்து. ஆமா, அவளை பார்த்தா பயந்துருவான். பிரபுக்கு எட்டாது. சும்மா லைட்டா போட்டுட்டு போங்க. டேய், பாஸ்ட்ல மௌனுக்கு வேணா போடுங்க. போட்டாங்க எல்லாம் மேல போயிட்டு அவ்வளோலாம் இல்ல, இன்னைக்கா ஒரு நாள் தானே வைக்கிறதோட. அவ்வா மேல கூப்பிட்டு இல்ல, வரலன்ட்டாங்க. அதெல்லாம் என்ன ஒன்றும் சங்கடம் இல்லை. அபி ஒரே ரெண்டுமே வருகைக்கு நன்றி. அன்னபூர்ண உளுந்து வடை வேணுமாமா?
அப்பதான் வாங்கி சாப்பிடுவாங்க கொடுத்துக்கலாம். கேட்டாங்க சாம்பார் சோப்ஸை கட்டுங்க சோப்ஸை அடைப்பாங்க. அக்கா ரிட்டன் கிஃப்ட்டுக்கா. ஆயில் போட்டு பாடுறா சரிக்கா பார்க்குறேன். ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக முடிஞ்சிருச்சுங்க. என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே மொத்த கிளிப்பாக எடுத்து இதில் அட்டாச் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் என்னோடய கல்யாணத்துக்கும் சரி அதுக்கு நிறைய பேர் நிறைய பிளெஸிங்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூங்க. தொடர்ந்து இதே மாதிரியே சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நாள் வேறு ஏதாவது வீடியோவில் பார்க்கலாம்.